மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே அதீத புத்திசாலித்தனமும் கலகலப்பான பேச்சும் என் நிலையிலும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் மாறக்கூடிய அசாத்திய திறமையும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்கள்தான். உங்களுடைய ராசிநாதன் புதன் என்பதால் உங்களுடைய நாக்கில் கலைவாணி குடியேறி இருப்பாள் எப்போதுமே. ஆனால் உங்களது அதீத பேச்சும் எல்லாரையும் எளிதில் நம்பி பழகக்கூடிய குழந்தைத்தனமான குணமும் உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, ஏன் இத்தனை அவமானங்களை நீங்கள் கடக்க வேண்டி இருந்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் காணவும் ஆரம்பிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஏன் இதெல்லாம் நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம முழுமைக்கும் தெரிந்து கொள்ளலாம். நான் கூறுவது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்கள் சொன்ன வார்த்தை உங்களை அவமானப்படுத்தியிருக்கும். மிதனம் ராசிக்காரர்களை, உங்களுடைய பேச்சு ஆற்றல் தான் உங்களின் மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இருக்கும். அதே ஒரு நேரத்தில் அதுவே சில தருணங்களில் பலவீனமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மாற்றியும் கொடுத்திருக்கும். நீங்கள் தீய எண்ணத்தோடு எந்த வார்த்தையையும் சொல்வது கிடையாது. மாறாக ஒரு கலகலப்பான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றோ அல்லது உங்களின் அதீத ஆர்வத்தின் காரணமாகவோ சில விஷயங்களை நீங்க பேசி விடுவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைய நிறைய தடவைகள் நிறைய எண்ணங்களை உங்களுக்குள்ள நிச்சயமாக ஓட வைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போக வேண்டும் என்று எவ்வளவோ விஷயங்களை நீங்க நினைப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல கிடைக்கவே கிடைக்காது. அப்படி ஒரு குறிப்பிட்ட பொது இடத்திலோ அலுவலக கூட்டத்திலோ அல்லது குடும்ப விசேஷத்திலோ நீங்கள் யதார்த்தமாக சொன்ன ஒரு வார்த்தையை அங்கிருந்தவர்கள் தங்களுக்கு சாதகமாக பிடித்து கொண்டிருப்பாங்க. ஆகா, இவன் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டான் என்று எண்ணி நீங்கள் சொன்ன வார்த்தையின் அர்த்தத்தையே மாற்றி உங்களை ஒரு தற்பெருமைக்காரனாகவோ அல்லது அடுத்தவர்களை காயப்படுத்துபவராகவோ சித்தரிச்சிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் நியாயப்படுத்த முயன்ற போது நீதானே சொன்னாய், இப்போது ஏன் மாற்றி பேசுகிறாய் என்று எல்லார் முன்னிலையிலும் உங்களுடைய வார்த்தையை கொண்டே உங்களை அவமானப்படுத்திய போது உங்களுடைய நாக்கையே நீங்கள் கடித்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு உங்களுடைய மனதிற்குள் மனவேதனையை அவங்க அனுபவிக்கவும் வைத்திருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இரண்டாவதாக, நம்பியவர்கள் உங்களுடைய ரகசியத்தை வெளியில் சொன்ன அந்த ஒரு நாள். நீங்கள் யாரிடமாவது பழகத் தொடங்கினால் அவரிடம் எந்த பாகுபாடும் பார்க்காமல் உங்களுடைய இதயத்தின் கதவுகளை முழுமையாக திறந்துவிட்டு பழகக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களின் கடந்த கால கஷ்டங்கள், உங்களின் குடும்ப பிரச்சனைகள், உங்கள் பலவீனங்கள் என அனைத்தையுமே இவர் நம்மை புரிந்து கொள்வார், நமக்காக துணையாக நிற்பார் என்ற அதீத நம்பிக்கையில் அவரிடம் நீங்க கொட்டி இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபர் ஒரு ஓனா என்பதை நீங்கள் அறியாமையே விட்டு போயிருப்பீங்க. உங்களின் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அல்லது உங்களோடு ஏற்பட்ட ஒரு சிறிய கருத்து வேறுபாட்டின் போது நீங்கள் நம்பிக்கையோடு சொன்ன அத்தனை அந்தரங்க ரகசியங்களையும் பலவீனங்களையும் ஒட்டுமொத்த கூட்டத்திற்கு முன்னால் தோலுரித்து காட்டியிருப்பாங்க. உங்களின் அந்த புனிதமான நம்பிக்கையை சந்தைப்படுத்தி மற்றவர்கள் உங்களை பார்த்து பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை மிக பெரிய அளவுக்கு கொடுமையை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இவரிடமா நம்மளுடைய மனதை கொட்டினோம் என்று நீங்கள் அதிர்ச்சியில் உறைந்து உங்களின் சொந்த ரகசியமே உங்களுக்கு ஒரு தூக்கு பயிராக மாறிய அந்த ஒரு நாள் உங்களுடைய ஆன்மாவையும் உங்களுடைய அவமானத்தையும் துண்டு துண்டாக உடைத்த ஒரு நாளாகத்தாங்க உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். மூணாவதாக, உங்கள் மாற்றங்களை புரியாமல் கேலி செய்த ஒரு மனிதர்கள். உபய ராசியான மிதுனத்திற்குள் எப்போதும் ஒரு தேடல் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் இன்று இருக்கும் மனநிலையில் நாளை இருக்க மாட்டீங்க. உங்களை நீங்களே தொடர்ந்து புதுப்பித்து கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். உங்களுடைய உடலமைப்பு, உங்களுடைய ஆடை வடிவமைப்பு, உங்களுடைய சிந்தனைகள் அல்லது உங்களுடைய தொழில் முறைகள் என ஏதோ ஒன்றில் நீங்கள் ஒரு புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரவும் ஆரம்பிப்பீங்க. அது உங்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு நேர்மறைக்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம். ஆனால் உங்களை சுற்றியிருந்த குறுகிய மனப்பான்மை கொண்ட மனிதர்களுக்கு உங்களின் இந்த முற்போக்கு சிந்தனைகள் யாருக்குமே புரியாது. இவனுக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா, வயதான காலத்தில் அல்லது இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் தேவையா, தன்னை என்ன பெரிய ஆள் என்று நினைப்போ என்று உங்களின் உன்னதமான மாற்றங்களை கேலி பொருளாக மாற்றியிருப்பாங்க. உங்களுடைய முதுகிற்கு பின்னால் சிரித்ததோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய முகத்திற்கு நேராகவே உங்களின் புதிய முயற்சிகளை இழிவுபடுத்தியும் பேசியிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அது உங்களுடைய மனதையே காயப்படுத்துகின்ற அளவுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வழியானது உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையானது மாற ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
உங்களுடைய சிந்தனை பணமாக மாற ஆரம்பிக்கும். மிதுனம் ராசியினரை, உங்களுடைய மூளை எப்போதுமே 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போனது தாங்க உங்களுடைய மூளை. உங்களுக்குள்ள தினமும் ஆயிரக்கணக்கான புது புது ஐடியாக்கள் தோன்றும். தொழில் சிந்தனைகளும் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் சொன்ன ஐடியாக்களை மற்றவர்கள் திருடி கொண்டு வாழ்க்கையில செவித்தார்களே தவிர உங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் என்பது இல்லாமலேயே தாங்க போயிருக்கும். ஆனால் வரக்கூடிய நாளை முதல் உங்களுடைய நிலைமை தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். உங்களின் சிந்தனை ஆற்றலுக்கு பிரபஞ்சம் ஒரு காந்த சக்தியை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் சாதாரணமாக யோசிக்கும் ஒரு சிறு விஷயங்கள் கூட சந்தையில் மிகப்பெரிய தேவையாக மாறி உங்களுக்கு நேரடியான ஒரு பணத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். நீங்கள் உருவாக்கக்கூடிய திட்டங்கள், உத்திகள் அனைத்துமே வணிக ரீதியாக பெருமளவில் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தேடி கொடுத்து உங்களின் சிந்தனைகளை உங்களுக்கான பிரம்மாண்ட நாணயங்களாக மாறக்கூடிய வித்தையை நீங்கள் காண்பித்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தன்னாலேயே தேடி வரும். உங்களின் ராசிநாதன் புதன் என்பதால் உங்களை விட சாதுரியமாக அழகாக யாராலும் பேசவும் முடியாது. ஆனால் கடந்த காலங்களில் உங்களின் அதே பேச்சை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் கூற வந்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் உங்களிடம் அவர்கள் புரிந்து கொண்டது வேறு ஒன்றாக இருக்கும். அதனால் உங்களை எத்தனையோ நபர்கள் அவமானப்படுத்தியிருந்திருப்பாங்க. இனி அந்த பேச்சு திறமையை உங்களுக்கான ராஜ பாட்டையை அமைத்து கொடுக்க போகிறது. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், உங்களின் பேச்சு பாணியும் மற்றவங்களை காந்தம் போல நிச்சயமாக கவர்ந்து இழுக்கும். பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள், நேர்காணல்கள் அல்லது வாடிக்கையாளர்களுடனான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் உங்களுடைய பேச்சால் மட்டுமே அசாத்திய வெற்றிகளை பெறவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் கூட உங்களின் பேச்சை கேட்டு மயங்கி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். உங்கள் நாக்கின் திறமையால் புதிய உலகளாவிய வாய்ப்புகளின் கதவுகள் உங்களுக்காக திறக்கவும் ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களையும் தேடி கொடுக்கும். மூணாவதாக, புதிய வேலை வாய்ப்பு திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். இதுவரைக்கும் நீங்கள் தகுதியிருந்தும் புறக்கணிக்கப்பட்டிருந்திருப்பீங்க. அல்லது உங்களுடைய திறமைக்கு குறைவான சம்பளத்தில் மன உளைச்சலோடு நீங்கள் வேலை செய்து கொண்டும் இருந்திருப்பீங்க. நமக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வராதா என்று ஏங்கிய உங்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி திடீரென ஒரு மகா யோக வேலை வாய்ப்பானது உங்களுடைய கதவை தட்டவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பு விண்ணப்பித்து மறந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தோ அல்லது உங்களுடைய திறமையை கேள்விப்பட்ட புதிய பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்தோ உங்களுக்கு அழைப்பானது வர ஆரம்பிக்கும். அப்படி அழைப்பு வந்தது என்றால் அதனை உடனே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த புதிய வேலை நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை தகுதிகளுடனும் மிக உன்னதமான சம்பள உயர்வாலும் உங்களை ஒரு மதிக்கத்தக்க உயர் பதவியில் அமர வைக்கும். வேலை தேடி அலைந்த காலங்கள் முடிந்து வேலை உங்களை தேடி வரக்கூடிய பெருமிதத்தை நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். விடிவு காலம் வராதா என்று ஏங்கிய உங்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி திடீரென ஒரு மகா யோக வேலை வாய்ப்பானது உங்களுடைய கதவை தட்டவும் ஆரம்பிக்கும். நீங்க நீண்ட நாட்களுக்கு முன்பு விண்ணப்பித்து மறந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தோ அல்லது உங்களுடைய திறமையை கேள்விப்பட்ட புதிய பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்தோ உங்களுக்கு அழைப்பானது வர ஆரம்பிக்கும். அப்படி அழைப்பு வந்தது என்றால் அதனை உடனே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு அனுபவமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த புதிய வேலை நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை தகுதிகளுடனும் மிக உன்னதமான சம்பள உயர்வாலும் உங்களை ஒரு மதிக்கத்தக்க உயர் பதவியில் அமர வைக்கும். வேலை தேடி அலைந்த காலங்கள் முடிந்து வேலை உங்களை தேடி வரக்கூடிய பெருமிதத்தை நீங்கள் அனுபவிக்கவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து